பொதுவா நாம ஒரு மருத்துவ பரிசோதனை பத்தி பேசும்போது அதுல ஒரு துல்லியம் இருக்கும்ல. இப்போ நீங்க ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரே எடுக்கிறீங்கன்னு வைங்க, அது ரொம்ப தெளிவா காட்டிடும். ஆமா, மருத்துவர் அதை பார்த்துட்டு இதோ இங்கதான் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாரு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது ரொம்ப நேரடியானது, எந்த குழப்பமும் இருக்காது. நாம ஒரு பிரச்சனைனா இது சரி இது தப்புன்னு ஒரு கோட்டை கிழிச்சிடணும்னு தான் நம்முடைய மனம் எப்பவும் தேடும். ஏன்னா அது ஒரு கலுப்பு வெள்ள உலகம். அங்கேயே சரியா தவறான அந்த எக்ஸ்ரே தாள்லயே பதிவாகிடும். மனிதர்களாகிய நமக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவுதான் பிடிக்கும். ஆனா மனிதர்களோட அறநெறிகள், தர்மம், அப்புறம் அந்த வாழ்க்கை போராட்டங்கள்னு வரும்போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிருது. கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கான மூலப்பொருள் வால்மீகி ராமாயணத்தோட மிக முக்கியமான பகுதியான அயோத்தியா காண்டம். இத படிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது இது ஏதோ ஒரு இளவரசன் பதவியை இழந்து காட்டுக்கு போற வழக்கமான கதை கிடையாது. ஆமா, மனிதர்கள் தங்களோட வாழ்வுல சந்திக்கிற மிக கடினமான, எந்த பக்கம் திரும்பினாலும் தப்பு பண்றோமோன்னு தோன்ற அந்த அறவழி போராட்டங்களை தான் இது அக்குவேர் ஆணி வர அலசுது. உங்களை இந்த உரையாடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ராமாயணத்தோட தார்மீக அடித்தளமே இந்த அயோத்தியா காண்டத்துல தான் கட்டமைக்கப்படுது. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராமாயணம்னாலே அது ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கல, நன்மைக்கும் தீமைக்குமான போருன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான யுத்தம் அங்க நடக்கல. கரெக்ட். உண்மையான யுத்தம் மனிதர்களோட மனசுக்குள்ள நடக்கிற தர்ம சங்கடங்கள்ல தான் நடக்குது. மேற்கத்தி தத்துவங்கள்ல அறநெறி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு அறுதியான விதியா இருக்கும். அதாவது ஆப்சல்யூட் மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அது. ஒரு விஷயம் தப்புன்னா அது எப்போதுமே தப்புதான், அப்படிதானே? ஆமா. ஆனா இந்திய தத்துவ மரபுல தர்மம் அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்களுக்குள்ள இருக்கிற வெவ்வேறு கடமைகளுக்கு நடுவுல எப்படி சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த பகுதி ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. இது ஒரு கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லாமா? ஒரு சூழ்நிலையில சரின்னு படுறது இன்னொரு சூழ்நிலையில தப்பாயிடும். அயோத்தியா காண்டத்தோட தொடக்கத்துல தசரதனோட நிலையை பார்க்கும்போதே நமக்கு அதுதான் தோணுது. நிச்சயமா, அவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட மன்னன். நாளை மறுநாள் தன்னுடைய மூத்த மகனுக்கு முடிசூட்ட போறார். எல்லாமே ரொம்ப சரியா போயிட்டு இருக்கும்போது கைகேயி பல வருஷங்களுக்கு முன்னாடி தனக்கு அளிக்கப்பட்ட 2 வரங்களை இப்போ கேக்குறாங்க. ஒன்னு பரதனுக்கு முடிசூட்டுவது, ஆமா, இன்னொன்னு ராமர் 14 வருஷங்கள் வனவாசம் போறது. இது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓ தன்னோட போர்டு மெம்பர்களோட முழு ஆதரவோட ரொம்ப திறமையான வாரிசு கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்க நினைக்கிறார். சரி. எல்லாம் தயாரான நிலையில பல வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம அவர் கையெழுத்து போட்ட ஒரு பழைய மறக்கப்பட்ட ஒப்பந்தம் திடீர்னு வெளியே வருது. அது ஒட்டுமொத்த கம்பெனியோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு. வாவ், அந்த கார்ப்பரேட் ஒப்பீடு தசரதனோட சிக்கலை ரொம்ப சரியா பிரதிபலிக்குது. நாம ஈஸியா நினைச்சிடுவோம் அந்த பழைய ஒப்பந்தத்தை அவர் கிழித்து போட்டுடலாம்னு. ஆனா தசரதன் எதிர்கொள்ற அந்த உளவியல் போராட்டத்தை நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. அவர் ஒரே நேரத்துல 3 வெவ்வேறு பாத்திரங்களை வகிக்கிறார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவர் ஒரு அரசன், ஒரு கணவன், அப்புறம் ஒரு தந்தை. ஒரு அரசனா தகுதியான ராமனுக்கு முடிசூட்டி நாட்டை பாதுகாக்கிறது அவனோட ராஜ தர்மம். ஒரு கணவனா பல வருஷங்களுக்கு முன்னாடி போர்க்களத்துல தன் உயிரை காப்பாத்தின மனைவிக்கு தான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறது அவனோட தார்மீக கடமை. அப்புறம் ஒரு தந்தையா? ஒரு தந்தையா தான் ஆசை மகனை எந்த காரணமும் இல்லாம காட்டுக்கு அனுப்புறது அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெருந்துயரம். இந்த 3 தர்மங்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கும் போது அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு வகையில அதர்மமா தான் முடியுது. அவர் கணவனா தோற்காம இருக்க அரசனா தோற்க வேண்டியிருக்கு. அதுதான் தசரதனோட வீழ்ச்சிக்கு காரணமே. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அவர் கொடுத்த வாக்கு சாதாரணமானது இல்ல. அந்த காலகட்டத்துல அரசனோட வாக்கு தான் அந்த நாட்டோட சட்டத்துக்கு சமம். ஓ, ரகுவம்சத்தோட வழக்கம் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு சொல்றது. தான் கொடுத்த வாக்க மீறினா அந்த நாட்டோட நீதித்துறையும் மக்களோட அறநம்பிக்கையும் எப்படி நிலைத்திருக்கும்? அந்த தாங்க முடியாத மன அழுத்தத்தாலதான் தசரதன் கடைசியில மனமுடைஞ்சு மரணத்தை தள்ளுவுறார். ஒரு தனி மனிதனோட தர்ம சங்கடம் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தோட ஸ்திரத்தன்மைய உழுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். ஆமா. சரி, தசரதன் அந்த அழுத்தத்துல விழுந்துட்டார். ஆனா ராமர் இதை எதிர்கொள்ற விதம் இருக்கே, அது ரொம்பவே விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். எப்படி சொல்றீங்க? தசரதன் துடிச்சிட்டு இருக்கும்போது ராமர் எந்த ஒரு கோபமும் இல்லாம, எந்த எதிர்ப்பும் இல்லாம தன்னுடைய தந்தை கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக உடனே வனவாசம் போக சம்மதிக்கிறார்.
இத பித்ரு தர்மம், அதாவது தந்தைக்கான கடமைன்னு சொல்றாங்க. சரி. ஆனா நீங்க நவீன கால பார்வையில பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் இதை கொஞ்சம் கடுமையாவே கேக்குறேன். ஒரு தந்தையோட தனிப்பட்ட வாக்க காப்பாத்துறதுக்காக ஒரு நாட்டை ஆளும் ராஜ தர்மத்தை ராமர் கைவிடுறது எந்த விதத்துல நியாயம்? அதாவது ராமரோட முதல் கடமை மக்களுக்கா இல்ல தன் தந்தைக்கா அப்படிங்கிற கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. ஆமாங்க, ஒரு இளவரசரா நாட்டு மக்களை பாதுகாக்கிறது தானே அவரோட முதல் கடமையா இருக்கணும். ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்காகவோ இல்ல சிற்றன்னையோட அரசியல் ஆசைக்காகவோ ஒட்டுமொத்த அயோத்தி மக்களையும் இப்படி ஒரு குழப்பமான நிலையில விட்டுட்டு போறது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையே. இது நியாயமான கேள்விதான். தன்னை முழுமையா நம்பி இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் நடுத்தேர்வுல விட்டுட்டு போனதை தானே நம்ம எடுத்துக்க முடியும். தன்னை நம்பிய மக்களை அவரை ஏமாத்திட்டாருன்னு தோணலையா? பல நூற்றாண்டுகளா ராமாயணத்தை படிக்கிறவங்க ராமனை நோக்கி வைக்கிற மிக வலுவான விமர்சனமே இதுதான். ராமர் அரியணையில ஏறி இருந்தா அது மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்மையா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் ஏன் அவர் அப்படி பண்ணல? ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது வெறும் முடிவுகளை, அதாவது அவுட்கம்ஸ வச்சு மட்டும் அளவிடப்படுறது இல்ல. ராமரை நாம ஏன் மரியாதா புருஷோத்தமன்னு சொல்றோம் தெரியுமா? பரிபூர்ண மனிதன் அப்படிங்கறதுனால தானே. மரியாதா புருஷோத்தமன்னா எல்லாவற்றிலும் கச்சிதமான மனிதன் அர்த்தம் இல்ல. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அறத்தின் எல்லையை மீறாம செயல்படுபவன் அர்த்தம். அறத்தின் எல்லைனா நாட்டை விட தந்தைதான் முக்கியம்னு சொல்றதா அந்த எல்லையா? அப்படி சுருக்கிட முடியாதுங்க. அரசனோட குடும்பம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒட்டுமொத்த தேசத்தோட தார்மீக வழிகாட்டியா பார்க்கப்பட்டது. தந்தை கொடுத்த வாக்க காப்பாத்துறது வெறும் ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்ல, அது அந்த சமூகத்தோட அடிப்படையான அறம். ஓஹோ. நீங்க யோசிச்சு பாருங்க, தசரதனோட வாக்க ராமர் நிராகரிச்சுட்டு அரியணை ஏறி இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு அரசன் தன் சுயலாபத்துக்காக பழைய ஒப்பந்தங்களை ஈஸியா மீறலாம் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணம் அங்க உருவாயிருக்கும்ல. ஆமாம், அது ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. ராமர் தனக்கு எது வசதியானதோ இல்ல எது தனக்கு அதிகாரத்தை கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுக்கல. தன்னுடைய தனிப்பட்ட ஆசைகளும் அரியணை மேலிருந்த உரிமையையும் விட கொடுத்த வாக்குக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார். ஓ, குடும்பத்தோட அறம் சிதைஞ்சா தேசத்தோட அறமும் சிதையும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை தத்துவமா? ஆமாம், தான் ஒரு சிறந்த ஆட்சியாளனா இருக்கிறத விட ஒரு அறத்தின் குறியீடா இருக்கவே ராமர் முடிவெடுத்தார். அதாவது சட்டத்தை வளைச்சு ஒரு நல்ல காரியம் செய்யறதை விட சட்டம் தன் புனிதத்தை இழக்காம இருக்கிறதே ஒரு சமூகத்தோட நீண்டகால நலனுக்கு நல்லதுன்னு ராமர் நம்பியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா ராமரோட இந்த முடிவு அவரை மட்டும் பாதிக்கலையே, அவரை சுத்தி இருக்கிறவங்களையும் அது எப்படி வனவாசத்துக்கு இழுக்குதுன்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய கேள்விகள் வருது. கண்டிப்பா சீத்தை மற்றும் லக்ஷ்மணனோட தேர்வுகள் ரொம்ப முக்கியமானது. ராமர் வனவாசம் போறத அறிஞ்சு சீத்தை தானும் காட்டுக்கு வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இத பதிவிரதாக தர்மம்னு சொல்றாங்க. அதே மாதிரி லக்ஷ்மணன் அரண்மனை சுகபோகங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு ராமனுக்கு சேவை செய்ய கிளம்புறான். இது சகோதர தர்மம். இது மேலோட்டமா பார்த்தா ஏதோ மூளைச்சலவை செய்யப்பட்டவங்க மாதிரி தோணலாம். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா சீத்தையும் லக்ஷ்மணனும் ஒரு ஆபத்தான ஸ்டார்ட் அப் கம்பெனில வேலைக்கு சேர்ற ஆரம்பகால ஊழியர்கள் மாதிரி இருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனியா? சூப்பரான ஒரு உதாரணம் இது. ஆமா, அவங்க எந்த உத்தரவாதமான சம்பளத்துக்காகவும் அங்க இல்ல. அந்த நிறுவனத்தோட தலைவர் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையால ஒரு சேஃபான கார்ப்பரேட் வேலையை தூக்கி எரிஞ்சிட்டு வர்ற விசுவாசமான நண்பர்கள் மாதிரி இருக்காங்க. அந்த ஒப்பீடு இங்க ரொம்ப கச்சிதமா பொருந்தது. ஏன்னா சீதையோ லக்ஷ்மணனோ யாரோட கட்டாயத்தின் பேர்லயும் காட்டுக்கு போகல. அங்கேதான் தர்மம் அப்படிங்கிறது வெறும் சட்டம் இல்ல, அது தனிமனித சுதந்திரம் மற்றும் தியாகத்தோட அடிப்படையிலானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சீதையோட முடிவை ஒரு பெண்ணோட அடிமைத்தனம்னு விமர்சிப்பாங்களே. அதுதான் தப்பு. மூல நூலை படிச்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ராமர் சீதைய தன்னோட வர வேண்டான்னு ரொம்ப கடுமையா தடுக்கிறார். காட்டின் அபாயங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். அரண்மனையிலேயே பாதுகாப்பா இருக்கும்படி அறிவுறுத்துறார். ஆமா, சீதைக்கு எந்த நிர்பந்தமும் அங்க இல்லல்ல, அவங்க அங்கேயே இருந்திருக்கலாம். சீதா அப்போ வாதிடுற விதம் தான் அவளோட ஆழமான மன வலிமையை காட்டுது. அவ ராமரோட வாதங்களை ரொம்ப தர்க்க ரீதியா எதிர்கொள்றா. அவளோட சுய தர்மத்தை அங்க முன்வைக்கிறா. ஓ, ஒரு நிழல் எப்படி பொருளை விட்டு பிரியாதோ அதுபோல கணவனோட இன்ப துன்பங்கள்ல சமமா பங்கெடுக்கிறதே தன்னோட உரிமைன்னு அவங்க உரிமை குரல் எழுப்புறா. அது ஆணாதிக்க சமூகத்தோட விதிமுறை கிடையாது. அது சீதா அப்படிங்கிற தனி மனிதனோட சுதந்திரமான உறுதியான தேர்வு. ரொம்ப அழகா சொன்னீங்க.
ஆனா மறுபுறம் லக்ஷ்மண பாத்தீங்கன்னா அவனோட பயணம் சீதையோட பயணத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்டது இல்லையா? ஆமா, ரொம்பவே மாறுபட்டது. லக்ஷ்மணன் ஆரம்பத்துல ரொம்ப கோவமா இருப்பான்ல, அவன் தசரதனையே எதிர்க்க தயாரா இருப்பானே. அதுதான் லக்ஷ்மணனோட கதாபாத்திரமே. லக்ஷ்மணன் தர்மத்தை பத்தி எல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் கூட கவலைப்படல. ராமனுக்கு அநீதி இழைக்கப்பட்டுடுச்சு, தசரதன் கைகேயோட சூழ்ச்சிக்கு பலியாயிட்டார், அதனால ஆயுதம் ஏந்தி ஆட்சியை பிடிப்போன் தான் அவன் கொந்தளிக்கிறான். அது நவீன காலத்தோட ரொம்ப பிராக்டிக்கலான மனிதனோட குரல் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா ராமர் அவனுக்கு அறத்தோட சூட்ச்மங்களை எடுத்துரைத்து அமைதிப்படுத்துறார். அதுக்கு பிறகு லக்ஷ்மணன் எடுக்கிற முடிவு தான் அசாத்தியமானது. அவனுக்கு எந்த கட்டாயமும் இல்ல. ராமன் மேல அவனுக்கு இருந்த நிபந்தனையற்ற அன்பும் விசுவாசமும் தான் அவன் அந்த முடிவு எடுக்க வைக்குதுல்ல. ஆமா, சீத அமைதியான ஆனா உறுதியான பலத்தை காட்டினா, லக்ஷ்மணன் ஆக்ரோஷமான விசுவாசத்தை காட்டுறான். தர்மம் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை புத்தகத்தை பார்த்து படிச்சு செயல்படுறது கிடையாது. அது இருதயத்தோட ஆழத்திலிருந்து நேசத்தின் அடிப்படையில எழும் ஒரு தியாகம் அப்படிங்கறத இவங்க 2 பேரும் நிரூபிக்கிறாங்க. ரொம்ப கரெக்ட். ராமரோட பித்ரு தர்மம், சீதையோட பதிவிரதா தர்மம், லக்ஷ்மணோட சகோதர தர்மம், இது 3 அயோத்தியா காண்டத்துல பின்னி பணைந்து ஒரு மாபெரும் அறச்சங்கிலியை உருவாக்குது. இப்போ இவங்க 3 பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க. அயோத்தி நகரமே ரொம்ப சோகத்துல மூழ்கி கிடக்குது. அந்த துயரத்துல தசரதனும் இறந்துடுறார். இது ரொம்ப துயரமான ஒரு கட்டம். இப்போ யாருக்காக இந்த அரியணை பறிக்கப்பட்டதோ அந்த பரதனோட நிலை என்ன அப்படிங்கிற கோணத்துல உரையாடல் திரும்புறது தான் இந்த காண்டத்தோட உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, பரதனோட நிலைமை தான் இங்க ரொம்ப ரொம்ப சிக்கலானது. அயோத்தியில நடந்த இந்த அரசியல் சூழ்ச்சிகளை பத்தி எதுவுமே தெரியாம தம் பாட்டனார் வீட்டுல இருக்கிற பரதன் நாடு திரும்பினதும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு தாயா கைகேயி தன் மகனுக்காக செயல்பட்டதை தாய்மை தர்மம்னு வச்சுக்கிட்டா கூட அது பரதனோட சகோதர தர்மத்துக்கும் முரணாதானே அமைது. கைகேயி செஞ்சது தன் மகனுக்கான பாசம் தானே, அதுல என்ன பிள்ளை இருக்க முடியும்னு ஒரு சாரார் வாதிட வாய்ப்பு இருக்குல்ல. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நாம ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு தாயா அவ தம் மகனோட நலனை விரும்புறது இயற்கையானதுதான். ஆனா தர்மம் எப்போ அதர்மமா மாறும் அப்படிங்கறத கைகேயோட கதாபாத்திரம் மிக தெளிவா உணர்த்துது. அது எப்படி? ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் மற்றவர்களோட அடிப்படை உரிமையை பறிக்கும் போதும் ஒட்டுமொத்த சமூகத்தோட அறத்துக்கு எதிரா செயல்படும் போதும் அது அதர்மமாகிடுது. கைகேயி செஞ்சது ரொம்ப ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்ட தர்மம். தன் மகனுக்கு நாட்டை வாங்கி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான், அவ தப்பு கணக்கு போட்டுட்டா. ஆமா, ஆனா நடந்தது என்ன? பரதன் அந்த அரியணைய சற்றும் யோசிக்காம நிராகரிக்கிறான். தன் தாய் கைகேயோட செயலை வன்மையா கண்டிக்கிறான். தனக்கு சட்டப்படியும் அரசியல் படியும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் சாதாரணமா தூக்கி எறியறான். அதுதான் பரதனோட சிறப்பே. பரதன் சித்திரக்கூடத்துல ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தையே உருவாக்குறான். ராமரை தேடி போய் அரியணையை ஏத்துக்கும்படி மன்றாடுறான். ராமர் ஏத்துக்க மாட்டாரே? ஆமா, தந்தையிட்ட கட்டளையை மீற முடியாதுன்னு ராமர் உறுதியா மறுக்கிறார். அந்த புகழ்பெற்ற பரத மிலாப் நிகழ்வுல நடக்கிற விவாதம் இருக்கே, அது அரசியல் சாசனத்தோட மிக முக்கியமான ஒரு பகுதியாவே பார்க்கப்படணும். அதிகாரம் தேடி வந்த போதும் அதை நிராகரித்து அரசன் அப்படிங்கிற அதிகாரத்தையும் தார்மீக அறத்தையும் அவன் எப்படி பிரிச்சு காட்டுறான் அப்படிங்கிறது தான் இங்க வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். கரெக்ட். ராமரோட பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அந்த பாதுகைகளை அரியணையில வச்சு தான் ஒரு சேவகனா நாட்ட ஆள பரதன் சம்மதிக்கிறான் இல்லையா? இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்டிஷிப் மாடல் மாதிரி இருக்கு. ட்ரஸ்டிஷிப் மாடல் ரொம்ப சரியான வார்த்தை. நாட்டை நான் சொந்தம் கொண்டாடல, நான் வெறும் காவலாளி மட்டும்தான் சொல்ற அந்த மனநிலை 100க்கு 100 உண்மைங்க. ஒரு அரசன் என்பவன் வெறும் ஆட்சியாளன் கிடையாது, அவன் மக்களோட சேவகன். அவனுக்கு மேல ஒரு தார்மீக சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தோட அடையாளம் தான் அந்த பாதுகைகள் அப்படிங்கறத பரதன் இதன் மூலமா உலகத்துக்கு உரக்க சொல்றான். ஓ, அரசனுக்கே நாட்டை ஆளும் முழு உரிமையும் இருக்குங்கிற பழங்கால தத்துவத்தை அவன் உடைக்கிறான். ஆமா, ஆட்சியாளர் அப்படிங்கிறவர் ஒரு அறங்காவலனா, அதாவது ஒரு ட்ரஸ்டியா மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற ஜனநாயக தத்துவத்தோட பிதைய பரதன் அங்க தூவுறான். ராமரோட தியாகத்தை விட பரதனோட தியாகம் சற்றும் குறைந்ததில்லைன்னு பல அறிஞர்கள் சிலாகிச்சு பேசுறது இதனாலதான். ராமர் அரியணைய துறந்தது தந்தையோட வாக்க காப்பாத்த, ஆனா பரதன் அரியணைய துறந்தது அறம் தழைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸாக்ட்லி. கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ராஜ்யம் கிடைச்சோம் அதை வேண்டாமன்னு சொல்ற மனப்பக்குவம், அதுவும் அந்த பாதுகைகளை தலைமையில வச்சுக்கிட்டு நடந்து வர்ற காட்சி. இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி தங்களோட கர்மாவையும் தர்மத்தையும் அன்பின் மூலமா தியாகத்தின் மூலமா வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா பதிவு செய்யப்பட்டிருக்கு.
கண்டிப்பா. அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசன் காட்டை நோக்கி போற கதை இல்ல அப்படிங்கறதை இப்போ நம்மளால முழுமையா உணர முடியுது. இது தர்மம், கர்மம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு இடையிலான மிக சிக்கலான போராட்டங்களை விளக்குற ஒரு ஆழமான தத்துவ பெட்டகம். ஆமா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் சமூக கடமைகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு முடிவற்ற போர் இது. அயோத்தியால தொடங்கி தண்டகாரண்யம் வரையிலான அவங்களோட இந்த பயணம் தான் ஒட்டுமொத்த ராமாயண காவியத்துக்கும் ஒரு உறுதியான அறவழி அடித்தளத்தை அமைக்குது. இருந்தாலும் சரி, பரதனா இருந்தாலும் சரி, சீதையா இருந்தாலும் சரி. ஆமா, அவங்க எடுத்த முடிவுகள் எதுவுமே சுலபமானது இல்ல. ஆனா அந்த சூழ்நிலையில தார்மீக அடிப்படையில அவை சரியானதுன்னு அவங்க முழுமையா நம்பினாங்க. அந்த நம்பிக்கையில தான் ஒட்டுமொத்த மனித குலத்தோட மகத்துவமே அடங்கியிருக்கு. மிகச்சரியான ஒரு புள்ளியில இது நீங்க தொகுத்து வழங்கினீங்க. தர்மம் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான தேடல் என்பதை அயோத்தியா காண்டம் மிக அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு. சரி, நாம இந்த உரையாடலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப வேகமா நேரம் போயிடுச்சு. ஆமாங்க. ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்மத்தோட விளையாட்டை பற்றி கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கோணத்துல சிந்திச்சு பார்ப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா, ஒரு புது கோணத்துல பாக்குறது எப்பவுமே சுவாரஸ்யமா தான் இருக்கும். தர்மம் அப்படிங்கிறது சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடியது அப்படின்னா, அயோத்தியா காண்டத்துல உண்மையிலே யாருமே தப்பு செய்யலையான்னு ஒரு கேள்வி வருது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். கைகேயி தன் மகனுக்காக சுயநலமா செயல்பட்டா அவளோட குறுகிய தர்மம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிதைச்சிடுச்சுன்னு நாம் அவளை குற்றம் சாட்டுறோம். ஆனா கொஞ்சம் பின்னோக்கி இந்த பெரிய சித்திரத்தை பாருங்களேன். சரி, கைகேயி அப்படி ஒரு சுயநலமான முடிவை எடுத்து ராமனை காட்டுக்கு அனுப்புனதாலதான் அரக்கர்களிடமிருந்து உலக காப்பாற்ற வேண்டிய ராம ராவண யுத்தம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பிரபஞ்ச திட்டமே சாத்தியமாச்சு. வாவ். ஆமா, ஒருவேளை கைகேயி அப்படி செய்யாம இருந்திருந்தா ராமர் அயோத்தியிலேயே தங்கி ஒரு சாதாரண நல்ல அரசனாக வாழ்ந்து மறைந்திருப்பார் இல்லையா? அதுதான். அப்படியானால் தர்மத்தோட மாபெரும் கணக்குல கைகேயி உண்மையிலே ஒரு வில்லியா அல்லது உலக நன்மைக்காக தன்னைத்தானே தியாகம் செஞ்சுக்கிட்ட ஒரு கருவியா? தீமைன்னு நாம நினைக்கிற ஒண்ணு ஒரு மாபெரும் நன்மைக்கான தொடக்கமா இருக்க முடியுமா? இது ரொம்பவே ஆழமான ஒரு பிரமிக்க வைக்கிற கேள்வி. நீங்களே இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இதற்கான விடைய உங்க சிந்தனைக்கே விட்டுட்டு நாம இந்த ஆழ்ந்த அலசல இப்போதைக்கு நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு அற்புதமான தேடல்ல சந்திப்போம்.